Taste the Daily. அண்மை செய்தி. சென்னை வள்ளுவர் கோட்டம் நெடுஞ்சாலையில் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக வடிகால்வாய் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. தீய சக்தி திமுக அரசின் ஆமை வேக பணிகளால் கழிவுநீர் மற்றும் மழைநீர் உரிய கால்வாய்கள் வழியாக வெளியேறாமல் சென்னை மாநகரை சிதைத்து வருகிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கோபாலகிருஷ்ணன், வணக்கம். விவரங்கள். வணக்கம். வடகிழக்கு பருவமழை தொடங்கி கடந்த ஒரு மாதமாக சென்னையில் அவ்வப்போது விட்டு மழை பெய்து வருகிறது. குறைந்த அளவிலான மழை பொழிவு இருந்தாலும் கூட சென்னையின் மிக முக்கிய சாலைகள் வெள்ளத்தால் தத்தளிக்கக்கூடிய அளவுக்கு மாறிவிடுகிறது. தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடம் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே இருக்கக்கூடிய வள்ளுவர் கோட்டம் நெடுஞ்சாலை, கிருஷ்ணா சாலை, அதே போன்று குளக்கரை சாலை, வடக்கு மாடவீதி போன்ற சாலைகளில் தான் தற்போது மழை நீரும் கழிவு நீரும் சாலைகளில் வழிந்து ஓடுவதால் பொதுமக்கள் சொல்வனா துயரத்துக்கு ஆளாகி வரும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்த நாள் முதல் இந்த மழைநீர் வடிகால்வாய்களை அகலப்படுத்தும் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும், இதற்காக சுமார் 4000 கோடி ரூபாயை ஒதுக்கி பணிகளை 99 விழுக்காடு முடித்து விட்டதாக ஸ்டாலின் அரசும் சென்னை மாநகராட்சியும் அவ்வப்போது தெரிவித்து வந்த நிலையில் தற்போது கூட சென்னையில் மழைநீர் வடிகால்வாயை அகலப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த வள்ளுவர் கோட்டம் நெடுஞ்சாலை என்பது எப்பொழுது மழை பொழிந்தாலும் அந்த அளவுக்கு தண்ணீர் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கி குடியிருப்பு பகுதிகளையும் வாகன ஓட்டிகளும் சொல்லனா துயரத்துக்கு ஆளாகி வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நேற்றிரவு லேசான மழைதான் பொழிந்தது. அதற்கே இந்த அளவுக்கு மழை நீர் என்பது வள்ளுவர் கோட்டம் நெடுஞ்சாலை, கிருஷ்ணா சாலை, குளக்கர சாலை, வடக்கு மாடவீதி, அதே போன்று அதற்கு உள்ளராக இருக்கக்கூடிய பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில் மழை நீருடன் கழிவு நீரும் சேர்ந்து இருப்பதால் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாகவே இது போன்ற இந்த வடிகால்வாய் பணிகளையும் பாதாள சாக்கடையில் ஏதேனும் அடைப்பு இருக்கிறதா என்பதை தூர்வாரியும் பணிகளை முடித்திருக்க வேண்டிய ஸ்டாலின் அரசு பருவமழை தொடங்கி ஒரு மாதம் ஆகியும் தற்போதுதான் ஆமை வேகத்தில் இந்த பணிகளை செய்து வருவதாக நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலையில் உள்ள பொதுமக்களும் சரி, வள்ளுவர் கோட்டம் நெடுஞ்சாலையில் உள்ள பொதுமக்களும் குடியிருப்பு வாசிகளும் வேதனை தெரிவிக்கின்றனர். இது போல் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்திருப்பதால் இதில் நடந்து செல்லும் தங்களுக்கு பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுவதாகவும், கால் கைகளில் சிராய்ப்பு போன்ற பாதிப்புகளும் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க கோரி அருகில் உள்ள மாநகராட்சி கவுன்சிலரிடம் புகார் கொடுத்தும் எவ்வித பணிகளையும் அவர்கள் மேற்கொள்ளாததால் தற்போது பருவமழை தொடங்கிய பிறகு இது போன்ற பணிகளை செய்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சையது, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். மழை சரியான மழை கூட பெய்யலை. ஆனால் வடிகால் பணி தான் முடிஞ்சிட்டுங்கிறாங்க. மழை நேரத்தில் வடிகால் பணியை தொடங்கி எந்த பிரயோஜனமுமே கிடையாது. அதுக்கு முன்னாடியே கோடை காலத்திலே அதெல்லாம் பண்ணியிருக்கணும். இப்போ பண்ணி பாருங்கள், நுங்கம்பாக்கத்தில் 5 வருஷமாக திமுக ஆட்சி வந்ததுலேருந்து அந்த பணி நடக்குதுன்னு சொல்கிறாங்களே தவிர ஆனால் தண்ணி எதுவும் வடிஞ்ச பாடு இல்லை. சென்னை வள்ளுவர் கோட்டம் நெடுஞ்சாலையில் கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக வடிகால்வாய் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. தீய சக்தி திமுக அரசின் ஆமை வேக பணிகளால் கழிவு நீர் மற்றும் மழை நீர் உரிய கால்வாய்கள் வழியாக வெளியேறாமல் சென்னை மாநகரை சிதைத்து வருகிறது. அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் எல்லாம் அந்த கழிவுநீர் கலந்த மழை நீரின் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இதே நுங்கம்பாக்கத்தில் தான் இருக்கேன், பக்கத்து தெருவில். வேலைக்கெல்லாம் காலையில் வரணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மழை பெஞ்சாலே, கொஞ்சம் மழை பெஞ்சாலும் அந்த காவா தண்ணி, குளத்துல இருந்து தண்ணி வந்துடுது. ரொம்ப சிரமமாக இருக்குது காலையில் வர்றதுக்கும். செஞ்சுட்டு இருந்தாங்க, என்னன்னு தெரியல, திடீர்னு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. தண்ணி போகிறதுக்கே முதல்ல வழி இல்லைங்க. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலில் சேர்த்து புண்ணே வந்துடுச்சுன்னா, ஒரு வாரமாக என்னால் நடக்கவே முடியல. காலெல்லாம் வீங்கி போய் அதுக்கு மருந்து போடவே சரியாக இருக்குது.